வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேதுவும் ஞானமும் ஒரு புரிதல் அப்படிங்கிற காணொளி தொகுப்பில் வர்ற பாகங்கள் இதுவரைக்கும் 3 பாகங்கள் முடிச்சிருக்கோம். இந்த 3 பாகங்களின் தலைப்புகளுமே மிக முக்கியமானவை. அவற்றிற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கு மிக்க நன்றி. அதை போன்று இந்த பதிவிலும் நான் வெளியிடும் கேதுவும் குருவும் இணைவு அல்லது குரு பார்வை பெற்ற கேது எந்த விதமான பலன்களை செய்வார் என்பது பற்றிய இந்த காணொளிக்கும் தங்கள் மேலான ஆதரவை எதிர்பார்க்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். முதலில் 2 கிரகங்களின் அடிப்படை காரகங்கள் தன்மைகளை பற்றி புரிந்து கொள்வோம். பாரம்பரிய ஜோதிடத்தில் குருங்கிறவர் மேலான சுபர். தான் இருக்கும் அல்லது தான் பார்க்கும் இடங்களை செழிப்பாக்கும், விரிவாக்கம் செய்யும், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அந்த பாவங்களுக்கு கிரகங்களுக்கு கொடுக்கும் உயர் ஞானம் படைத்த பரம்பரையாக, அதாவது ஜீன் வழி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாரம்பரிய அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தர்ம சிந்தனைகளை ஜாதகருக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு தானங்கள் பண்ணக்கூடிய பரோபகார சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மேலான கிரகமாக குரு வருகிறார். குரு வலுப்பெற்றிருக்கும் போது தர்ம சிந்தனைகள், ஒழுக்கம் மற்றும் நீதி நெறி தவறாத ஒரு சிந்தனை ஜாதகருக்கு இயல்பாகவே இருக்கும். உலகியல் வாழ்விற்கான அடிப்படை ஞானத்தையும் அனைவரையும் அரவணைத்து அவர்களோடு பெரும்பாலும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் அனைத்து சட்டதிட்டங்களையும் தவறாமல் பின்பற்றி ஒரு உலகியல் ஒழுங்கையும் மரபு சார்ந்த கட்டமைப்பையும் பேணக்கூடிய ஒரு கிரகமாக குரு வருகிறார். கேதுவை பற்றி புரிந்து கொள்ளும் பொழுது, கேதுவோட வடிவம் தலையற்ற ஒரு நிழல் கிரகம், அதாவது வெட்டப்பட்ட பாம்பின் வால். இது இருக்கும் பாவகம் அல்லது இணையக்கூடிய கிரகங்களின் தன்மைகளை உள்வாங்கி அதை பிரதிபலிக்கும், தன்னுடைய தசாபுக்திகளில் கொடுக்கும் கிரகமாக கேது வருகிறார். மூல நூல்களில் கேது செவ்வாயை போல் செயல்படுவார் என்றும் ராகு சனியை போல் செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது. அதனால் செவ்வாய் என்பவர் யோசிக்க திறன் இல்லாத செயல்களை மட்டும் மிக அவசரமாகவும் வீரியமாகவும் செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார். மேலும் கேதுவிற்கு தலை இல்லாத காரணத்தால் எதை பற்றியும் பெரிதாக யோசிக்காமல், ஏனென்றால் தலையில்தான் மூளை இருக்கிறது, அங்கேதான் சிந்தனை பிறக்கிறது. உலகியல் வாழ்விற்கு தேவையான நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் தரக்கூடிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தலை இல்லாத காரணத்தால் எதை பற்றியும் ஒரு ஆவல் ஆசை இல்லாமல் பற்றின்மையோடு முடிவில்லா நீண்டு கொண்டே சென்றிருக்கும் அதன் குறுகிய வாள் போன்று அந்த பாவம் சார்ந்த தேடலை கேது மிக தீவிரமாக வெளிப்படுத்துவார். ராகு இதற்கு அப்படியே எதிர்மாறானவர். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துல ராகுவும் 7ஆம் பாவத்துல கேதுவும் இருக்காருன்னு வச்சுக்கோ. லக்னத்துல இருக்கிற ராகு தன்னை மிகைப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்பார். ஆடம்பரமாக ஒரு ஈகோ பர்சனாலிட்டியா இருக்கிறது. வாழ்வியல் தேவைகளுக்கு ஏற்றாற் போன்று தனது சிந்தனைகளை, நடவடிக்கைகளை சாமர்த்தியமாக மாற்றிக்கொண்டு ஆனால் எதிலுமே திருப்தி அடையாமல் இருப்பது அவரது தன்மை. அதற்கு நேர்மாறாக அடுத்த முனையில் இருக்கும் கேது, அதாவது 7ஆம் பாகத்தில் இருக்கும் கேது, அவரது வாழ்க்கை துணை மூலமாகவோ, தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், தான் சந்திக்கக்கூடிய பழகக்கூடிய நண்பர்கள் அனைவரின் மூலமாகவோ ஒரு சிறந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அனைத்தையும் அளவுக்கு அதிகமாக தேட வைத்து கொடுத்து கெடுப்பவர் ராகு என்றால், அனைத்திலும் ஏமாற்றம், துரோகம், விரக்தியை உண்டு பண்ணி அதில் ஞானத்தை கொடுப்பவர் கேது. இந்த கேதுவும் குருவும் இணைந்தால் எந்த மாதிரியான தாக்கங்கள் ஜாதகர் வாழ்வில் இருக்கும்? முதல் நிலையா உறவுகளுக்குள் இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குருனா பாசம், நம்பிக்கை, விஸ்தரிக்கிறது, அதாவது விரிவாக்கம் செய்கிறது. உறவுகள்னாலும் சரி, நம்மளோட பாசிட்டிவ் எண்ணங்கள் எல்லாத்தையுமே வளர்க்க செய்வார் குரு. ஆனால் கேது எல்லாத்திலிருந்தும் விலகக்கூடிய, குறுகக்கூடிய, ஒரு விதமான
ஸ்பிரிச்சுவல் டிட்டாச்மெண்ட் சொல்லலாம். உணர்வுபூர்வமான நெருக்கத்திலிருந்து உங்களை விளக்குவார். மனசுல எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். உறவுகள்ல ஜாதகர் உணர்ச்சி பூர்வமான எண்ணத்தோட இருக்கிறத விட ஒரு ஆன்மீகமான நோக்கோட இருப்பார். அதனால எதிர்பார்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஆனால் முக்கிய உறவுகளான வாழ்க்கை துணை, ஜாதகரின் புத்திரர்கள் அல்லது சகோதரர்கள், இவர்களோட நெருங்கிய உறவினர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களோ, இவர் உறவுகளை கொண்டாட தெரியாதவர், உணர்ச்சியே இல்லாதவர் என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவிற்கு ஜாதகருடைய நடவடிக்கைகள் இருக்கும். உறவுகளை எந்தவித எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாம அணுகக்கூடிய முறை ஜாதகத்தை இருக்கும். மற்றவர்கள் உறவுகளை கொண்டாடக்கூடிய எதிர்பார்ப்புடன், அதாவது கொடுத்து பெறுவது, ஒரு பாசம் அன்பு நேசம்னாலே முதல்ல ஒரு சுயநலம் அதுல இருக்கும். தனக்கு அவங்க நிறைய பாசம் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி ஆப்போனண்ட்டும் இவங்க கிட்ட நிறைய எதிர்பார்ப்போம். ஸோ எதிர்பார்ப்பு, சுயநலம் இவை எல்லாமே ஜாதகரிடம் பழகக்கூடிய ஆட்களுக்கு இருக்கும், ஆனால் ஜாதகருக்கு இருக்காது. இதனாலேயே இவர்களை வித்தியாசமாக அவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். இவ்வாறு குரு உறவுகளில் ஏற்படுத்தும் கட்டமைப்பு, ஒழுங்கு, விரிவாக்கம் அனைத்தையும் கேது தனது தன்மைகளான விலகல், அதாவது பற்றின்மை, டிட்டாச்மெண்ட் ஆகிய உணர்வுகளை ஜாதகருக்கு ஏற்படுத்தும் விதமாக சூழ்நிலைகளை ஏற்படுத்தி ஜாதகருக்கு உறவுகளில் ஒரு ஞானத்தை கொடுத்து உண்மையான பிரபஞ்ச புரிதலை உருவாக்குவார். கேது தான் இருக்கும் பாவக அடிப்படையில் எந்த மாதிரியான பாதிப்பை உண்டு பண்ணுவார்? இப்போ குடும்பஸ்தானமாகிய 2ஆம் பாவத்தில் கேது இருக்கிறது. குடும்ப உறவுகள்ல ஒரு இணக்கம் இருக்காது, டிட்டாச்மெண்டோட இருப்பாரு. குடும்பத்துல இருக்கிற அனைவரோட சிந்தனையிலிருந்து மாறுபட்ட சிந்தனையில இருப்பாரு. ஜாதகரின் நறுக்கு தேய்த்தார் போன்று, கூர்மையான கத்தியை போன்று இருக்கக்கூடிய பேச்சு குடும்ப உறுப்பினர்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. அல்லது பணம் சார்ந்த விஷயங்களுக்காக, பொருள் சார்ந்த தேவைகளுக்காக பரதேசங்களுக்கு சென்று குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். 4ஆம் பாவத்துல கேது இருந்தார்னா தாயோட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தாய் வழி சொத்துக்கள்ல பிரச்சனைகள், தாமதங்கள் இருக்கும். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் பாவத்திற்கு இந்த 4ஆம் பாவம் 7ஆம் இடமா வர்றதுனால தொழில் சம்பந்தமான முதலீடுகள், தொழில் பார்ட்னர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறிக்கும். அடுத்து 5ஆம் பாவம், இது காதல் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. புத்திரஸ்தானம், முக்கியமா புத்திரஸ்தானம். நினைச்ச காதல் அடையிற தன்மையில நிறைய இடர்பாடுகள், இல்ல காதலியோ காதலரோ தன்னை புரிஞ்சிக்காத தன்மை, பிள்ளைகள் மீது உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இருக்கும். ஆனா வெளிப்படையா பார்த்தா அதை வெளியே ஒரு காட்டிக்க மாட்டாரு. அதனாலேயே பிள்ளைங்க இவர்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான பாசத்தை, நேசத்தை புரியக்கூடிய தன்மைகள், ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்டு இருக்காது சிறு பிராயத்துல. ஆனால் தங்களுடைய நடுத்தர வயதிற்கு பின்பாக, அதாவது ஜாதகரின் முதிர் வயதுகளில் தந்தையோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ 7ஆம் பாவத்துல கேது இருந்தாருன்னா வாழ்க்கை துணையோட ரொம்ப உணர்வுபூர்வமான அந்யோன்யமான நடவடிக்கைகள் ஜாதகருக்கு இருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருந்தார்னா லக்னத்துல ராகு இருப்பார். இவரோட எதிர்பார்ப்புகள், இவரோட விருப்பங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கும். ஜாதகரோட துணையோ எதையுமே வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க, உணர்ச்சியற்ற தன்மையில இருப்பாங்க. ஆனா குருவோட பார்வை கேதுக்கு இருந்துச்சுன்னா எல்லா நிலைகள்லையுமே எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த கேதுவை குரு பண்படுத்தி ஒரு நல்ல ஒரு அறிவை அந்த பாவங்களுக்கு கொடுத்து அந்த உறவுகள்ல ஜாதகருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவார். அதாவது கேது இருக்கிற பாவங்கள், அது சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் ஒரு தேர்ந்த ஞானம் வரும் குரு பார்வை கேதுவுக்கு இருக்கும்போது. அதாவது குருவோட 5, 9ஆம் பார்வைகள். 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துட்டாருன்னா ராகுவோட சேர்ந்துருவாரு, குருவோட பலம் போயிடும். மேற்கண்ட பலன்கள் எல்லாமே கேதுவோட திசையில நடக்கும். அதாவது ஆதிபத்திய பலன்கள் கேதுவோட திசையில் நடக்கும். காரகங்கள் அனைத்தும் ஜாதகரின் குணமாக அவர் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடப்பு திசைகளுக்கு ஏற்றவாறு அல்லது ஆதிபத்தியங்களுக்கு ஏற்றவாறு வெளிப்படும் தன்மையாக இருக்கும். கேது இருக்கும் பாவங்களின் தாக்கம் கேது திசைகளில் அந்தந்த பாவக உறவுகள் ஆதிபத்தியங்களின் மூலமாக வெளிப்படும்.
இப்போ 9ஆம் பாவத்துல கேது இருக்கும் பொழுது தந்தையுடைய சிந்தனையில முரண்பாடுகள் இருக்கும். ஜாதகருக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். ஆனால் ஜாதகர் தத்துவார்த்த உயரிய சிந்தனையோடு இருப்பார். 11ஆம் பாவத்துல கேது இருந்தால் 11ஆம் பாவங்கிறது நண்பர்களை குறிக்கும். நண்பர்கள் ரொம்ப குறைவா இருப்பாங்க. ஆனா இருக்கிற நண்பர்கள் ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையுடைய ஒரு விசுவாசத்தோடு கூடிய நண்பர்களா இருப்பாங்க. மேற்கண்ட அமைப்புகள் எல்லாவற்றிலும் ஒரு லக்னத்திற்கு குரு எந்த ஆதிபத்தியமா வர்றாரு அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அவர் எந்த பாவத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. துலாம் லக்னத்திற்கு 3, 6 ஆகிய மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியா குரு வர்றாரு. குரு இப்போ ஆட்சி பெற்று மீனத்துல அமர்ந்து கேதுவோட இணைஞ்சிட்டாருன்னா 3, 6ஆம் பாவங்களின் நல்ல கெட்ட பலன்களை 6ஆம் பாவத்தின் வழியா தரக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு. இப்போ இதுல காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்கணும். ஜோதிடம்ங்கிறது பல நிலைகள்ல அனுமானித்து ஒரு பலன் எடுக்கிற தன்மையில இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது நீண்டு கொண்டே செல்லும். இப்போ துலாம் லக்னத்திற்கு 3ஆம் பாவமா தனுசு வரும். ஆனா காலபுருஷனுக்கு அது 9ஆம் பாவமா வரும். அப்போ அதிர்ஷ்டம், பாக்கியம், தந்தையார் அனைவரும் அந்த பாவத்தோட சம்மந்தப்படுவாங்க. மேலும் கடல் கடந்து செல்லும் அமைப்பையும் குறிக்கும். இப்ப துலாம் லக்னத்திற்கு பாக்கிய விரையாதிபதியா புதன் வருவாரு. அவர் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி. குருவிற்கும் புதனிற்கும் அந்த அளவிற்கு நட்பு கிடையாது. இருவரும் எதிரெதிர் சிந்தனை உள்ள கிரகங்கள். அதே போன்று லக்ன அதிபதி சுக்கிரனுக்கும் குருவிற்குமே ஒரு நட்பு ரீதியிலான ஒரு அடிப்படையிலேயே இருவரும் நட்பு கிரகங்கள் இல்லாமல் எதிரெதிர் அணிகளுக்கான தலைவர்களாக இருக்கிறார்கள். அதனால் லக்ன அதிபதிக்கு குரு தனது கெடுதலான பலன்களையே கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். இதில் லக்னாதிபதி சுக்கிரன் நீச்சமாகவோ அல்லது பகை கிரகங்களின் வீடுகளிலோ இருந்து குரு தசை நடக்கும் சமயத்தில் சுக்கிர புத்தியிலோ அல்லது புதன் புத்திகளிலோ ஜாதகர் வெளிநாடுகளில் சென்று உத்தியோகம் தொழில் செய்யும் நேரங்களில் கான்ட்ராக்ட் அடிப்படையிலான தொழில் கூட்டாளிகளிடம் ஒப்பந்த அடிப்படையிலான அயல் நாடுகளின் சட்ட திட்டங்களுக்கு புறம்பான மீறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தண்டனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வரும். இதில் மேலோட்டமாக குரு ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்ற குரு எந்த பாவத்திற்கு அதிபதியாக வருகிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் லக்னாதிபதியின் நிலை ஸ்தான பலமற்று நீச்ச வீடுகளில் பகை வீடுகளில் இருந்து குரு தசை நடத்தும் பொழுது ஜாதகர் பிரச்சனைகளிலிருந்து அபாயங்களிலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். லக்னம் அல்லது லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப, வலு என்றால் எப்படி? சுப கிரகங்களின் ஒளி லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ அல்லது சுப கிரகங்களோடு இணைந்த லக்னாதிபதி பலம் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடாகிய கன்னி வீட்டில் நீச்சமடைந்து இருக்கும் பொழுது 6ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற குருவின் பார்வையை பெறுகிறார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இருவரும் பரஸ்பரம் எதிரிகள். மேலும் நீச்ச சுக்கிரனோடு இணைந்த ராகு லக்னாதிபதியை ஒரு இருத்தன்மைக்கு கொண்டு சென்று இன்னல்களுக்கு ஆளாக்குவார். சரி நண்பர்களே, இனி குரு கேது இணைவு தொழில் வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்கும் காணலாம். உத்திரக்காரனாகிய குருவோடு இணையும் ஞானகாரகன் கேது. கேதுனாலே ஒரு வித்தியாசம், இயல்புக்கு மாறான வக்ர ரீதியிலான ஒரு செயல்பாட்டை கொண்ட ஒரு கிரகம். அதனால ஒரு பாரம்பரியமிக்க ட்ரெடிஷ்னலான ஒரு கிரகமான குருவோட இணையும் போது பாரம்பரியத்திற்கு எதிரான ட்ரெடிஷ்னல்ல இருந்து விலகி, ஆனால் ஆழமாக சென்று மறைபொருள் சார்ந்த துறைகள்ல ஆர்வம் காட்டுவாங்க. உதாரணமா ஆன்மீகம், தத்துவம், ஆராய்ச்சி, ஜோதிடம், கற்பிக்கும் துறைகள் கூட எடுத்துக்கலாம். மற்றவர்களை விட இவர்கள் வித்தியாசமான அணுகுமுறையோடு ஒரு போதிக்கிறவர்களா இருப்பாங்க. குரு ஞானத்தையும் கேது பற்றின்மையும் குறிக்கிறதுனால இவங்க தொழில் ரீதியா வெற்றி அடைஞ்சாலும் அதுல அதிக பற்றுதல் இருக்காது. அதன் மூலமா ஈற்ற வருமானத்தை விட அல்லது புகழையும் விட
அறிவையும் ஞானத்தையும் மற்றவர்களுக்கு கற்பித்து அதன் மூலம் தானும் ஞான நிலையில் மேலோங்க அதிகமாக விரும்புவார்கள். தொழில தடைகள் மற்றும் மாற்றத்தை கொடுக்கிறவர் கேது. அதனால சில சமயம் தடங்கல்கள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் சுய முயற்சியால இவங்க எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகம் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்படுது. மிக சில நிலைகள்ல இந்த மாதிரியான யோகம் சிலவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தனியா ஒரு பதிவுன்னு நம்ம பார்க்கலாம். சில நேரங்கள்ல குரு கேது இணைவு தனக்காரகன் கேதுவோடு குரு இணைகிறதுனால தனம் வருமானம் விஷயங்கள்ல ஒரு கடனோ நெருக்கடியோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு சில சமயங்கள்ல இருக்கும். அந்த குரு கேது இணைவு பெற்ற ஜாதகர்களுக்கு கடன் அதிகமாக வாங்கி அதை அடைக்கக்கூட முடியாமல் கஷ்டப்படுகிற சூழ்நிலையும் இருக்கும். இதுல லக்னாதிபதி உச்சம் பெற்று இல்ல லாபாதிபதி ஆகிய வெற்றி ஸ்தானாதிபதி ஆகிய 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் நல்ல வலுவோடு இருந்துட்டாங்கன்னா ஜாதகர் கடனை அடைத்து மேன்மேலும் கடனால் லாபம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதுல லக்னாதிபதி பகை நீச்ச ஸ்தானங்கள்ல இருந்து லக்னமும் வலுவிழந்து பாவ கிரகங்களோட தொடர்போட இருந்துச்சுன்னா ஜாதகர் கடனால் மிகுந்த நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த இணைவு இருக்கிற ஜாதகர்கள் சம்பாதிக்கிறத தாங்க அனுபவிக்கிறத விட பிறருக்காக உழைக்க வேண்டிய கடமை அல்லது சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். சேமிக்கிறதுல சிக்கல் இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பண தேவையும் பணப்பற்றாக்குறையும் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் அமைப்புகள்ல ஆன்மீக வழிகாட்டியா ஆலோசகரா அல்லது நிதி சார்ந்த துறைகள்ல நிபுணரா ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று பண்டைய அறிவியல், இந்த கீழடி போன்ற ஆராய்ச்சி, தொல்பொருள் ஆராய்ச்சி, பிலாசபியில டாக்டரேட் வாங்குறது போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும். ராஜகிரகம் குரு உடல்ல நோய்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த விதமான ஆர்கன்ஸுக்கு காரகமா வர்றாரு அப்படின்னு பார்க்கலாம். குருங்கிற கிரகம் கொஞ்சம் கிரகங்கள்ல பெரிய கிரகம். அதனால இன்னர் ஆர்கான்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கிய உறுப்பான கல்லீரல், அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய உறுப்பு வயிறு சம்பந்தமான அவயவங்கள்ல. அதனால லிவருக்கு காரணமா வர்றாரு. மேலும் தைராய்டு கொழுப்பு சம்பந்தமான, ஏன்னா ஒபிசிட்டி ஒரு உடல் பூசண மாதிரியோ இல்லை குண்டாவோ இருந்தால் அது குரு காரகம் அப்படிம்பாங்க. கொழுப்புக்கும் அவர் தான் அம்சமாக வராரு. அதனால குரு பாதிக்கப்பட்டா தைராய்டு, தொண்டையில தைராய்டு பிரச்சனை, கொழுப்பு அதிகப்படியான கொழுப்பு உடல்ல சேர்ந்து அதன் மூலமா பாடி ஒபிசிட்டி ஆகி அதிக எடை காரணமா ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகளுக்கு வழிவகுக்கும். சர்க்கரை நோய், அதே மாதிரி இவர் மஞ்சள் நிறத்துக்கு காரணமாக வர்றதுனால லிவர் சார்ந்த பிரச்சனையான மஞ்சள் காமாலை, பக்கவாதம், முடக்குவாதம், கீழ்வாதம் போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாத்துக்குமே வர்றாரு. பொதுவாக கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் ஏற்படும் நோய்களுக்கு கேது காரகத்துவம் வர்றார். பொதுவாக இவர் மரபணுவில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது மரபணு செல்களில் திசுவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புற்றுநோய், அதாவது குரு என்பவர் பாரம்பரியம் ட்ரெடிஷ்னலான விஷயங்களுக்கு வர்றதுனால அது சம்பந்தமான நோயை தாக்கங்களான புற்றுநோய்களுக்கும் தோல் நோய், அரிப்புகள், புண்கள், சிறுநீரக கோளாறுகள், தீவிரமான வலி அல்லது கிருமிகள் அல்லது பூச்சிகள் மூலம் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள், உடம்பின் மென்மையான அதே நேரம் பெரிய உறுப்பாகிய வயிறு, அந்த வயிற்றுக்கு காரகமாகவும் குரு வருகிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றிற்கும் குரு கேது இணைவு காரகமாக இருக்கும். குரு கேதுவின் இணைவை விட உச்சம் பெற்ற அல்லது ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் அடைந்த பலம் அடைந்த கேந்திர திரிகோணங்களில் இருந்து குருவின் ஒளியை வாங்கிய கேது தன் திசைகளில் சிறப்பான பலன்களை கொடுப்பார் என்றால் அது மிகையல்ல. உதாரணமா விருச்சிக லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியா குரு வருவார். 2 மற்றும் 5ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகி கடகத்தில் சென்று உச்சமடைவார். அதாவது லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சமடைவார். அந்த 5ஆம் இடத்தில் கேது இருந்து அதை
தனது 9ஆம் பார்வையாக குரு பார்க்கும் பொழுது தனம் மற்றும் அறிவு ஞான நுணுக்கங்களில் சிறந்த ஒரு பாண்டித்யத்தை கேது தசைகளில் குரு தனது இயல்புகளை கேதுவின் மூலம் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் கேதுவிற்கு வீடு கொடுத்த குரு உச்சம் பெற்று தனது வீட்டில் கேதுவை அமர வைத்து தனது சுபவொளியை அவர் மேல் வீசுவது மிகச் சிறப்பு. நண்பர்களே, குரு கேது இணைவை பற்றி சில விஷயங்களை மட்டுமே நான் தொட்டிருக்கிறேன். இன்னும் பேசக்கூடிய விஷயங்கள் ஞானங்கள் நிறைய இருக்கிறது. கட்டாயம் வேறொரு சந்தர்ப்பத்தில் நாம் குரு கேது இணைவை மீண்டும் பேசுவோம். இத்துடன் பதிவை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை சந்திப்பேன் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி. வாழ்க வளமுடன்.